ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஆட்டுக்கால் பாயா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 4 கால் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. இது மேலே அந்த முடியை வந்து எடுக்கிறதுக்காக நெருப்பில் காட்டுவாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி அது ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி அது நல்லா ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது, ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, அது பபுள்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தண்ணி எடுத்து காலில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு கத்தி எடுத்து நம்ம கையில் வச்சு இது மேலே சுரண்டி எடுத்தாலே அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதே மீறி உங்களுக்கு அந்த முடி இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸில் லைட்டாக காட்டிட்டு சுரண்டி எடுத்தாலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆவி வருது தண்ணியில். அந்தமாதிரி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து அது தனியாக வச்சுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்காலை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயம் அது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் சண்டே செய்கிறீங்கன்னா சாட்டர்டே நைட்டே கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இதுமாரி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா மறுநாள் எடுத்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக வரும். அன்றைக்கி காலையிலேயே வாங்கி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் மறுநாள் செஞ்சால் தான் அந்த ஆட்டுக்காலோட பாயா வந்து டேஸ்ட்டு அதிகமாகும். காலை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு விசில் வந்து நான் ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 விசில் வந்து சிம்மில் வச்சு தான் விடணும். இல்லைன்னா தண்ணிலாம் சுண்டி தீய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு, இது எல்லாமே போட்டு நம்ம இது கூடவே வந்து நான் முந்திரி பருப்பும் பாதாமும் ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. தோலெல்லாம் எடுத்துட்டேன் பாதாமில், ஏன்னா தோலோடு போட்டு செய்யக்கூடாது, தோலை எடுத்துகிட்டு தான் போடணும். இது கூட நீங்கள் பாதாம் இல்லைன்னா கசகசா கூட போட்டு செய்யலாம். நான் முந்திரியும் பாதாமை தான் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து ஏன்னு கேட்டால் அப்போ தான் அந்த பாயாவுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஒரு 12 விசில் நான் விட்டுட்டேன். கால் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கும் சேம் வந்து நான் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, இது எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து சேம் அதே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது, தக்காளி நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால நான் ஒரு 1.5 தக்காளி, ஒரு தக்காளி ஒரு பாதி தக்காளி
1.5 தக்காளி மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு தக்காளி போட்டுக்கலாம். இது கூடவே வந்து புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ இதெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா இது பாயா மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு மட்டன் குழம்பு மாதிரி இல்லை மட்டன் சூப்பு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுருந்த காலை இதில் போட்டு மறுபடியும் ஒரு லாக் பண்ணாமல் சும்மா மேலே அப்படியே வச்சு விட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா இன்னும் கால் வேகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா இல்லை எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கட்டியாக வேணுன்றவங்க தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நான் விசில்லாம் விடல, சும்மா மேலே மூடி மட்டும் தான் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவியை இப்போ போட்டுக்கலாம். மசாலாலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதில் இருக்கும். அதோட மிளகு போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தோட காரம் மட்டும்தான் இதில் இருக்கணும். மற்றபடி நீங்கள் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணவே கூடாது பாயால் மட்டும். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இது மேலே கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இது வந்து நீங்கள் ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.